ஃபேஸ் மாஸ்டர் இருக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இனி எடப்பாடி பழனிசாமி நாற்காலிக்கு பிரச்சனை. அது செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அந்த நாற்காலியை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டுட்ருக்காரு அவங்க ஆதரவோடன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. அவருக்கு மிகப்பெரிய லெவலில் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு புகழ்ச்சினால தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவரோட சோஷியல் மீடியா அந்த வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு, அதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையோ இதை பொதுச்செயலான்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் குறிப்பிட்டிருக்க மாட்டார். எப்பயுமே நான் தொண்டர்களுக்கு தூணாக இருப்பேன்னு சொல்லிட்டு இதுதான் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடியோட இடத்த பார்த்தீங்கன்னா அவர் செங்கோட்டையன் பிடிக்க போகிறாருன்ற மாதிரி சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கொரோடா இந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்கல. இப்போ வர்ற நம்மளுக்கு தெரியும் வந்து போனால் எம்பி எலெக்ஷன்லையாச்சும் இந்த தேர்தல் குழுவில் பார்த்திங்கன்னா முக்கியமான பதவி கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சீனியர் தான், பெரிய லெவலில் அவர் முதலமைச்சர் அளவுக்கு பார்த்திங்கன்னா சான்ஸ்லாம் கிடச்சி. ஆனால் அவர் பெரிய லெவலில் ஓரம் கட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை இருந்தால மிகப்பெரிய அதிருப்தி ஆகிட்டார். அவர் மிகப்பெரிய லெவலில் அதிருப்தி ஆனதுனால பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் பிறகு ஒரு சலசலப்பு ஏற்படும்ன்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.